ஆஷிகா, புஷ்ரா. அடுத்து வந்து நம்ம டெய்லி வந்து கூகுள் பே இதெல்லாம் பண்றோம்ல. இப்போ டிரான்சாக்ஷனுக்கு சார்ஜ் கொண்டு வராங்க. புரிஞ்சா? ஸோ அது வந்து என்ன இஷ்யூ? அது வந்து என்ன லா? அப்படி கொண்டு வந்தாங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கறத பார்த்துடலாம். அடுத்து வந்து நம்ம டெய்லி வந்து கூகுள் பே இதெல்லாம் பண்றோம். ஓகேவா? ட்ரூ காஸ்ட் ஆஃப் ஃப்ரீ. ஃப்ரீயா வந்து நம்மளுக்கு தராங்கல்ல. உண்மையான காஸ்ட் என்ன? இப்போ டிரான்சாக்ஷன் பண்றோம், அதுக்கு உண்டான காஸ்ட் நம்ம கட்டுறது இல்ல. புரியுதுங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக்ஸ் ஆஃப் யூபிஐ அந்த 2026 அமெண்ட்மெண்ட் பில், இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூபிஐ அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ முன்னாடி எல்லாம் பிசிக்கல் கேஷ் கொடுத்து தான் வந்து நம்ம என்ன செய்வோம், டிரான்சாக்ஷன் பண்ணுவோம், காசு கொடுத்து பொருள் வாங்குவோம். ஆனா இப்போ என்ன செய்யறோம், ஃபோன் டு ஃபோன். சரிங்களா? நம்ம ஃபோன்ல இருந்து என்னது ஜிபே பண்றோம், அதாவது ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் கொண்டு போறோம். திங்க் ஆஃப் இட் டிஜிட்டல் வாலெட் தட் லீவ்ஸ் இன் யுவர் பாயிண்ட். சரிங்களா? ஃபோன்லயே வந்து ஒரு பர்ஸ் இருக்கிற மாதிரி. இன்ஸ்டெட் ஆஃப் ஹேண்டிங் ஓவர் பிசிக்கல் நோட்ஸ் யூஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் மணி இன்ஸ்டன்ட்லி ஃப்ரம் யுவர் பேங்க் டு தயர்ஸ். சரிங்களா? நம்ம கையில இருந்து காசு கொடுக்க பதிலா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்து டைரக்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுதான் வந்து யூபிஐ ஓட மெத்தட். ஸோ இது என்ன நடக்குது, ஃபிரிக்ஷன்லெஸ் செட்டப், டக்கு டக்கு எல்லாம் நடக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாம. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுது, நம்ம என்ன செய்யணும், டவுன்லோட் ஏ யூபிஐ ஆப். யூபிஐ யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபரன்ஸ்ங்கிறது அதோட டேர்ம். அதுக்கு வந்து நிறைய ஆப் இருக்கு, அதை கொண்டு வரக்கூடிய அது ஒன் ஆஃப் த ஆப் தான் கூகுள் பே. அடுத்து ஃபோன் பே, அடுத்து பேடிஎம், இதெல்லாம் யூபிஐ ஆப். சரிங்களா? செட்டப் வந்து என்னது, நம்ம அக்கௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் அதோட லிங்க் பண்ணும். தேர்டு வந்து நம்ம யூபிஐ ஐடி வந்து அது கிரியேட் பண்ணும், நம்மளோட ஆதார் கார்டுலாம் கொடுத்து. சரிங்களா? யுவர் நேம் அண்ட் பேங்க். அடுத்த ஸ்டெப் 4 வந்து கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்கும். யாருக்கு அனுப்புறோமோ அவங்களோட ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், இந்த மணியை வந்து அந்த நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இன்ஸ்டன்டாவே. ஸோ இப்படிதான் வந்து என்ன செய்யுது, நல்லா இருக்குது. ஃப்ரீ டு யூஸ். ஃப்ரீ தான். 24x7 எப்போ வேணா நடுராத்திரி இருந்துச்சுனாலும் நீ என்ன செய்யலாம், டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஹைலி செக்யூர், எந்த பிரச்சனையும் வராது. புரியுதுங்களா? யாராச்சும் எடுத்துட்டு போயிடுவான் அந்த மாதிரி எந்த கவலையும் இல்லை. இதுதான் இதோட முக்கியமான மெத்தடு. புரியுதா? இது புரிஞ்சா, இந்த எப்படி வந்து நடக்குதுன்னு புரிஞ்சா, இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? நம்ம அன்றாடமா செய்யக்கூடிய வேலை தான் அது. இது பாருங்களேன். வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ரியல் டைம் பேமெண்ட் சிஸ்டம். வேர்ல்ட்லயே வந்து இதுதான் லார்ஜஸ்ட் ரியல் டைம். ஆமா. 2025-26 பொறுத்த வரைக்கும் 24,000 கோடி மேல வந்து நம்ம என்ன செய்யணும், டிரான்சாக்ஷன் நடத்தி இருக்கோம் ஒரு வருஷத்துல மட்டும். சரிங்களா? ஒர்த் ஆஃப் 3.4 lakh crore. சரிங்களா? 314 கோடி லட்சம் மதிப்புள்ள நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பாருங்க, பையிங் வெஜ்ஜீஸ் ஃப்ரம் ஸ்ட்ரீட் வெண்டர், இதுக்கும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பேயிங் எலக்ட்ரிசிட்டி பில் ஆன்லைன்ல பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸ்பிளிட்டிங் ரெஸ்டாரண்ட் பில் வித் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம பேமெண்ட் பண்ணி நீ கொஞ்சம் நான் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சென்டிங் மணி டு த ஃபேமிலிஸ் அனதர் சிட்டி. சரிங்களா? வேற சிட்டியில் இருக்கவங்களுக்கு நம்ம இது மூலியமா சென்ட் பண்றோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுல என்ன நடக்குது அப்படின்னா, ஹிடன் கியர் மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்னு இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மறைமுகமான ஒரு விஷயம் இருக்கு. அதாவது அதுதான் மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்னு சொல்லுவாங்க, எம்டிஆர்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து 100 ரூபா அனுப்புறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு அங்க இருக்கிறவங்க, நம்மளோட ஒரு வியாபாரின்னு வச்சுங்களேன், அவங்க 98 ரூபா தான் ரிசீவ் ஆகும் அவங்களுக்கு. சரி, இடையில ரெண்டு இருக்குல்ல, 2 ரூபாங்கிறது எம்டிஆர்னு சொல்லுவாங்க. இந்த ஃபீ மெர்ச்சன்ட்ஸ் பே டு மெர்ச்சன்ட்ஸ்னா இவங்க தான் மெர்ச்சன்ட்ஸ். நம்ம வந்து கன்சியூமர். சரிங்களா? நம்ம தான் கன்சியூமர். சரிங்களா? நம்ம பேமெண்ட் பண்றவங்க, நம்ம மெர்ச்சன்ட் இல்ல. யார் மெர்ச்சன்ட்னா வியாபாரி. நம்மள்ட்ட இருந்து பொருளை வந்து நம்ம கொடுக்குறாங்கல்ல, நம்ம காசு கட்டுறோம்ல, அந்த வியாபாரி. வியாபாரிட்ட இருந்து என்ன செய்வாங்க, காசு வாங்கிக்குவாங்க. த ஃபீ மெர்ச்சன்ட் பே டு பேங்க்ஸ் அண்ட் ப்ரொசஸர் டு அக்செப்ட் டிஜிட்டல் பேமெண்ட். சரிங்களா? நம்ம கொடுக்குறத அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த 2 ரூபா என்ன செய்யணும், அவன் பேங்க் கட்டணும். அப்பதான் இந்த 98 ரூபா அவனுக்கு வந்து சேரும். சரிங்களா? நம்ம போன் நம்ம 100 ரூபா கட்டிடுவோம், ஆனா அவன்றது 2 ரூபா பிடிச்சிக்குவாங்க. இதான் எம்டிஆர் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சிம்பிள் வந்து ஜஸ்ட் லைக் ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் ஃபீ பட் பெய்ட் பை த ஷாப் கீப்பர் நாட் த கஸ்டமர். சரிங்களா? ரெஸ்டாரண்ட் ஃபீ மாதிரி ஷாப் கீப்பர் வந்து கட்டணும், உங்ககிட்ட இருந்து அவன் காசு வாங்கணும் அப்படின்னு சொன்னா. புரியுதா? எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த டோட்டல் எம்டிஆர் ஃபீ இப்ப 2 ரூபா இருக்குல்ல, அப்ப 2 ரூபால இருந்து நிறைய விஷயம் போகும். புரியுதுங்களா? ஸோ எம்டிஆர்ல இருந்து அந்த 2 ரூபால இருந்து இன்டர்சேஞ்ச் ஃபீன்னு ஒன்று கால் பண்ணுவாங்க. பே டு யுவர் கார்டு இஷ்யூ பேக். கார்டு கொடுக்குறான்ல,
அந்த கார்டு விசா டெபிட் இந்த மாதிரி கார்டு கொடுக்குறாங்கல்ல, அந்த கார்டுக்கு போயிடும். கனரா பேங்க் இந்த மாதிரி கொடுக்குறாங்கல்ல, அந்த கார்டுக்கு கணக்கு போகும். அதாவது ப்ராசஸிங் சார்ஜ். சரிங்களா? ரேசர் பே, பேயூ இவங்க ப்ராசஸ் பண்றவங்க, அவங்களுக்கும் ஒரு சார்ஜ் போகும். அப்புறம் நெட்வொர்க் ஃபீ, பே டு விசா மாஸ்டர் என்பிசி இவங்க நெட்வொர்க்ஸ்க்கும் போகும். அதே மாதிரி டாக்ஸ், ஜிஎஸ்டி பே டு த கவர்மெண்ட். இது எல்லாமே வந்து என்ன செய்வாங்க, எம்டிஆர் ஃபீல இருந்து எடுத்துக்குவாங்க. ஸோ கரண்ட் எம்டிஆர் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கிரெடிட் கார்டுக்கு 1.5 டு 2.2, இன்டர்நேஷனல் கிரெடிட் கார்டுக்கு 3 டு 4.5. சரிங்களா? இப்போ யூபிஐயும் ருபே டெபிட் கார்டும் ஜீரோ இதுல போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஜீரோ சார்ஜஸ் இப்போதைக்கு. சரிங்களா? இப்போதைக்கு என்ன ஜீரோ சார்ஜஸ். டொமஸ்டிக் கார்டு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா 1.5 டு 2.2%. இன்டர்நேஷனல்னா 3 டு 4.5. யூபிஐக்கும் ருபே டெபிட் கார்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஜீரோ இதுல போகுது. அதனால தான் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து எல்லா வேலையும் நடக்குது. வை டிட் த கவர்மெண்ட் மேக் யூபிஐ ஃப்ரீ? ஏன் யூபிஐ வந்து ஃப்ரீ பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொன்னா, யூபிஐ சிஸ்டம் டிஜிட்டல் இன்க்ளூஷன் எல்லாமே வந்து டிஜிட்டலா வந்து இன்க்ளூஷன் ஆகணும். மேக் இட் ஃப்ரீ ஸோ எவ்ரி ஒன் அடாப்ட் இட்ஸ் ரேபிட்லி. ஃப்ரீ பண்ணா மட்டும் தான் எல்லாருமே வந்து என்ன செய்வாங்க, அதுக்கு வந்து தயாராகுவாங்க, அடாப்ட் பண்ணுவாங்க. அடுத்து ரெடியூஸ் கேஷ் எக்கனாமி. கையில காசு வச்சு புழங்கினா மட்டும்தான் அதுல வந்து நிறைய ஹவாலால இருந்து, நிறைய பிளாக் மணில இருந்து, கரப்ஷன் வந்து எல்லாமே வந்து கையில பணத்தை வச்சுதான் நடக்குது. அதை ட்ராக் பண்ண முடியாது. ஆனா டிஜிட்டலா போகும்போது எங்க போகுது என்ன போகுதுன்னு ட்ராக் பண்ணிக்கலாம். லெஸ் கேஷ் மீன்ஸ் லெஸ் டேக்ஸ் எவேஷன் கரப்ஷன். சரிங்களா? இந்த டிஜிட்டலா பண்ணோம் அப்படின்னு சொன்னா டேக்ஸ் வந்து கண்டிப்பா இவ்வளவு காசு வந்திருக்கா அப்ப தெரிஞ்சிடும். அப்ப அதுக்குண்டான டேக்ஸ் வந்து அவங்களால ஈஸியா வந்து இது பண்ண முடியும். லெவல் பிளேயிங் ஃபீல்ட் அலோ டைனி ஷாப்கீப்பர்ஸ் டு கம்பீட் வித்வுட் ட்ரோனிங் ஹை எம்டிஆர் ஃபீஸ். சரிங்களா? ஸோ வந்து ஜீரோ இருக்கும் போது என்ன செய்யாங்க, சின்ன சின்ன காய்கறி வாங்குறவங்களும் என்ன செய்யலாம், அவங்க பொருளை விற்கலாம். சரிங்களா? இப்போ பெரிய பெரிய பணக்காரங்க மட்டும் தான் எம்டிஆர் ஃபீஸை வந்து அக்செப்ட் பண்ண முடியும், அவங்களால வந்து ஓவர் கம் பண்ண முடியும். ஆனா ஜீரோ வைக்கிற மூலியமா என்ன செய்யலாம், சின்ன வெண்டாரும் நீ என்ன செஞ்சுக்கலாம், இந்த எம்டிஆர் கேஷ் இல்லாம நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன வெண்டாருக்கு ஜீரோ, ஏன்னா ஃப்ரீயா தானே வச்சிருக்காங்க, எம்டிஆர் இல்லாம தான் வச்சிருக்காங்க இப்போதைக்கு. மெனி டவுட்மா? ஸோ யூபிஐ என்ன, யூபிஐ எப்படி டிரான்சாக்ஷன் ஆகுது, யூபிஐல எல்லாம் ஹிடன் சார்ஜஸ் இருக்கு, அது யாரு வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்கிறது நான் சொல்லிட்டேன். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? No, sir. இஃப் யூபிஐ இஸ் ஃப்ரீ, ஹூ இஸ் ஆக்சுவலி பேயிங்? இப்போ யூபிஐ ஃப்ரீ பண்ணிட்டாங்க, ஆனா வந்து அதுக்கு மறைமுகமா அந்த காஸ்ட் வந்து யாரோ பே பண்ணிட்டு இருக்காங்க. பேங்க்ஸ் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸர் அப்சார்ப் மாசிவ் சங்க் ஆஃப் த ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஸோ ஆப்ரேட்டிங் நடக்கல, இவர் ஸ்கூல் நடக்கும்னா டீச்சருக்கு சேலரி கொடுக்கணும், ஒர்க்கருக்கு சேலரி கொடுக்கணும், அப்படிலாம் நடந்தா டீச்சர் ஸ்கூல் நடக்கும். அதே மாதிரி இந்த ப்ராசஸை வந்து என்ன ரன் பண்ணுறதுக்கும் காஸ்ட் தேவைப்படுது. அது வந்து யார் பண்றாங்கன்னா பேங்க்ஸும் பேமெண்ட் ப்ராசஸர் பண்றவங்களும் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? பேங்க்ஸ் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸர் காஸ்ட் ஆஃப் ரன்னிங் யூபிஐ இதை வந்து பில்ல வந்து அவங்க கட்டிக்கிறாங்க. டேக்ஸ் பேயர்ஸ் புட் த ரெஸ்ட் த்ரூ த இன்சென்டிவ் ஸ்கீம் ஃபார் த லோ வேல்யூ பீம் யூபிஐ டிரான்சாக்ஷன். இப்போ டேக்ஸ் பேயர்ஸ் அதாவது நம்மளோட கவர்மெண்ட் சப்சிடி தராங்க, யார் யார் டேக்ஸ் கட்டுறாங்களோ அவங்களும் என்ன செய்யறாங்க, இதுக்குள்ள வந்துடுறாங்க, இந்த காசை அவங்க எடுத்துக்கிறாங்க. பேங்க்ஸ் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸரும் இந்த ஃப்ரீன்னு சொன்ன உள்ளுக்குள்ள இருக்க காசு எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி டேக்ஸ் பேயர்ஸ் கவர்மெண்ட் சப்சிடி மூலியமா நம்மளோட காசு தான் கவர்மெண்ட் என்ன செய்யறாங்க, மானியமா கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு. சரிங்களா? யூபிஐ இஸ் ஃப்ரீ ஃபார் யூ பட் இட்ஸ் நாட் ஃப்ரீ டு ஆப்ரேட். ஆப்ரேட் பண்றது காசு தேவைப்படுது, உங்களுக்கு வேணா ஃப்ரீயா இருக்கலாம், ஆனா ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு காசு தேவைப்படுது. அந்த காசு எல்லாத்தையும் என்னது, ஒன்னு இந்த பேங்க் பேமெண்ட் ப்ராசஸர் வந்து கட்டுறாங்க. இன்னொரு சைட்ல வந்து டாக்ஸ் பேயர்ஸ் நம்மளோட டாக்ஸ் மணி வந்து எடுத்து கவர்மெண்ட் வந்து இது கட்டுது நம்மள்கிட்ட கொடுக்காம. பாருங்க, சப்சிடி ரியாலிட்டி செக். சப்சிடி கொடுக்குறாங்கல்ல, ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் யூபிஐ வந்து 3 லட்சம் கோடி நம்ம சொல்லியிருந்தேன்ல, அது 8000 கோடி வந்து என்னது தான் கவர் ஆகுது. டோட்டல் கவர்மெண்ட் சப்சிடி ஒரு 4 வருஷமா ஒரு 8000 கோடி தான் வந்து 8830 கோடி தான் சப்சிடி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு 11% மட்டும் தான் ஆக்சுவல் பேமெண்ட்ல கவர் ஆகுது. பாருங்க, 2021 1300 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் ஆகுது, 2023 3000 கோடி, இப்போ வந்து 8000 கோடி, இப்போ நிறைய கோடி வந்து உங்களுக்கு வந்து இதாகுது உங்களுக்கு. வித் டிரான்சாக்ஷன் சாலிட் பார்ட்ஸ் ஆஃப் 24,000 crore. 24,000 கோடி எங்க இருக்கு, 8000 கோடி எங்க இருக்கு. இண்டஸ்ட்ரி இஸ் ஈட்டிங் த லாசஸ். இதுல யார் வந்து லாஸ் ஆகுது, இண்டஸ்ட்ரி தான், அதை நடத்துறவங்க தான் வந்து லாஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ எக்ஸ்பேண்ட் யூபிஐ இன்டு யூரோ ஏரியா, திஸ் மோட் மஸ்ட் சேஞ்ச். இப்போ யூபிஐ வந்து கிராமத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அது ரொம்ப காஸ்ட் ஆகும். அப்ப நான் இந்த மாடலை வந்து மாத்தணும். சரிங்களா? ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா நகரங்கள்லாம் ஓகே. சரிங்களா? ஆனா கிராமத்துக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நிறைய காசு தேவை. அப்போ ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து அதிகமா தேவைப்படுது. அப்ப இந்த கம்பெனிக்காரன் ஐயோ என்ன விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவானுங்க. புரியுதுங்களா? அது வந்து மாத்தணும் அப்படின்னா இதுல இருந்து சில விஷயங்களை நம்ம பண்ணி கொடுக்கணும் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் முன்ன. 'முன்ன' வர்றாங்க. 'முன்ன' வர்றாங்க.
பாருங்களேன். இப்போ வந்து 2026 அமெண்ட்மெண்ட் பில். எப்பவுமே வந்து ஒரு பில்ல வந்து என்ன செய்வாங்க, லாவ மாத்தி அந்த லா வந்து என்ன செய்வாங்க, சட்டமா கொண்டு வருவாங்க. அதுல சில சீர்திருத்தம் கொண்டு வருவாங்க. அமெண்ட்மெண்ட்னா சீர்திருத்தம். 2007 லா வந்து என்ன சொல்லுது, செக்ஷன் 2 எஸ்யூ பாத்தீங்கன்னா, பேங்க்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி பார்ட் ஃப்ரம் சார்ஜிங் எனி ஃபீஸ் ஆன் யூபிஐ அண்ட் ரூபே டெபிட் கார்ட்ஸ். இப்போ டெபிட் கார்ட்ஸ் கொடுக்குறவங்களே யாரு? பேங்க் தானே. இப்போ 2007 அப்படி வந்து நீங்க வந்து அதுல சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. இப்போ 2024 என்ன சொல்லப்பட்டிருக்கு, எம்பவர் த கவர்மெண்ட் டு செலக்டிவ்லி நாட் பே விச் டிரான்சாக்ஷன் கேன் அட்ராக்ட் எம்டிஆர் சேஞ்ச் இன் த சார்ஜ் இன் ஃபியூச்சர். இப்போ கவர்மெண்ட்டுக்கு இது அதிகாரம் கொடுத்துருக்கு. சரிங்களா, கவர்மெண்ட் நினைச்சா அப்படின்னா எந்த டிரான்சாக்ஷனுக்கு இந்த எம்டிஆர் சார்ஜ் வந்து கொடுக்கலாம், எவ்வளவு காசு வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். கவர்மெண்ட்டுக்கு இந்த பில் வந்து என்ன செய்யுது, பவர் தருது. லீகல் டிரான்சாக்ஷன் கவர்மெண்ட் இஸ் கிவிங் இட் செல்ஃப் ஆப்ஷன் டு இன்ட்ரடியூஸ் ஃபீ. சரிங்களா, கவர்மெண்ட்டே வந்து என்ன செய்யறாங்க, அவங்களுக்கே வந்து ஒரு அலோமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, கவர்மெண்ட் நினைச்சாங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன்ல வந்து காசு போட்டுக்கலாம். இப்போ 100 ரூபா அனுப்புற அப்படின்னு சொன்னா 98 ரூபா தான் வந்து அவனுக்கு போகும் வியாபாரிக்கு. மிச்சம் 2 ரூபா வந்து எந்தெந்த யார் யாருக்கு போகும் அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கலாம். யாருக்கு ஃப்ரீ தான். சரிங்களா, இப்போ இங்கேயும் பாத்தீங்கன்னா பிலோ 2000 லார்ஜ் மர்ச்சன்ட் டேர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா 1.5 crore டேர்ன் ஓவர் மேல இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் ஃப்ரீ தான். காஃபி அட் த பிக் செயின். சரிங்களா, ஒரு காஃபி கடையில போற, ஸ்டார் பக்ஸ் காஃபி வாங்க, அது என்னது ஒரு 300 ரூபா 400 ரூபா வருதா, இதெல்லாம் கம்பெனி அது இது கட் ஆயிடுச்சு. இப்போ கேக்குதா? Yes, sir. பாருங்க, காஃபி செயினுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம். ஓகே, சரிங்களா, அந்த ஸ்டார் பக்ஸ் கம்பெனிக்காரனுக்கு 2000 ரூபாய் கீழே நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா அவன் காசு கட்ட தேவையில்லை, எம்டிஆர் சார்ஜஸ். இப்போ அபவுட் 2000 பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மால் மெர்ச்சன்ட்ஸ், கிரானா ஸ்டோர், சரிங்களா, போய் வாங்குறீங்க. கிரானா வந்து அந்த மளிகை கடைகள் இந்த மாதிரிலாம் வருது இல்ல, கிராசரி ஷாப்ஸ், இவங்களுக்குலாம் வந்து பண்ணணும் அவசியம் இல்லை.
ஆனா 5,000 ரூபாய்க்கு மேல பாருங்க, பெரிய ஆள்காரங்க 1.5 crore மேல டர்ன் ஓவர் ஆகுது. அப்ப 5,000 ரூபாய் டிவி பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீட்டைலர், அதாவது நீங்க கொடுக்குறீங்களா, யார் உங்களுக்கு டிவி தரானோ அவன் வந்து என்ன செய்யணும், காசு கட்ட வேண்டியது இருக்கும். பர்சன் டு பர்சன் டிரான்ஸ்ஃபர் ஆர் கம்ப்ளீட்லி அன்அஃபெக்டட். சரிங்களா? நீங்களும் உங்க நண்பர்களும் 5,000 ரூபாய்க்கு மேல நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அது வந்து உங்களுக்கு அந்த சார்ஜ் டிரான்சாக்ஷன் ஃபீ இருக்காது. நீயும் டிவி டிவி கம்பெனிக்காரனும் டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா டிவி கம்பெனிக்காரன் தான் காசு கட்டணும் அந்த இடத்துல, அந்த எம்டிஆர் ஃபீஸ். புரியுதா? எஸ் சார். ஓகே ஓகே. பாருங்க, இப்போ இந்த இடத்துல தான் கவர்மெண்ட் வந்து ஒரு ஜீனியஸ் நல்லா பெரிய வேலை பண்ணியிருக்கு. 2,000 த்ரெஷ்ஹோல்டு வச்சது. சரிங்களா? ஒன்லி 4% ஆஃப் டோட்டல் யூபிஐ டிரான்சாக்ஷன் இன் 2025-26 வேர் அபோவ் 2,000. சரிங்களா? 4% தான். சரிங்களா? 4% மட்டும் தான் 2,000க்கு மேல இந்த மாதிரி பெரிய இது நடந்திருக்கு. மிச்சம் 66% பார்த்தீங்கன்னா, பட் தோஸ் 4% அக்கௌண்ட் ஃபார் 2/3 ஆஃப் டோட்டல் மணி மூவ் ஆன் யூபிஐ. சரிங்களா? அந்த 4% தான் வந்து என்னது, 2/3. சரிங்களா? யூபிஐ வந்து அந்த லெவல் தான் வந்து போயிருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க, பை அப்ளைங் நார்மல் ஃபீ as 4% transaction the government can fund network without touching 96% everyday payment. இப்போ என்ன சொல்றாங்கன்னா அப்படின்னா, அந்த 2,000 ரூபாய்க்கு மேல நடக்குது இல்ல, அந்த டிரான்சாக்ஷன் தான் வந்து 66% நடக்குது. புரியுதுங்களா? அப்போ வந்து என்னது, இந்த 4% அவன் ஃபீஸ் பண்றதுனால அவனுக்கு வந்து லாபம் தான் நடக்கும். இதுல என்ன செய்யறாங்க அப்படின்னா, கவர்மெண்டோட பேலன்சிங் பார்த்தீங்கன்னா அஷூரன்ஸ் நோ சார்ஜஸ் ஆன் ஆர்டினரி கன்சியூமர். ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லிச்சு, ஆர்டினரி கன்சியூமருக்கு நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். கீப் யூபிஐ ஃப்ரீ ஃபார் யூசர்ஸ் அண்ட் இன்க்ளூசிவ் எல்லாத்துக்கும். எக்ஸ்பென்ஷன் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா ரூரல் எக்ஸ்பென்ஷன் ரிக்வயர் மாசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? கிராமத்துல எல்லாம் வந்து பெரிய பெரிய பேங்கிங்லாம் வச்சு நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ வந்து நெட்வொர்க் எல்லாம் பில்ட் பண்ணி அப்பதான் இதெல்லாம் நடக்கும். மேக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சஸ்டைனபிள் ரோபஸ்ட். சரிங்களா? த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா த்ரெஷ்ஹோல்ட் பேஸ்டு ஃபீஸ், a surgical approach to keep the system alive without killing biggest appeal. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன டிரான்சாக்ஷனுக்கு மட்டும், அதாவது இந்த கம்பெனிக்காரனுக்கு மட்டும் ஒரு லெவலுக்கு மேல காசு சார்ஜ் பண்ற மூலியமா அதுவே வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல உங்களுக்கு வியாபாரத்தை தந்துடும், காசு தந்துடும். அந்த காசு வச்சு என்ன செய்யலாம், அவன் பேங்க் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. சரிங்களா? அந்த கம்பெனிக்காரன் வந்து காசு யாரு கட்டுவான், பேங்க்காரன் வந்து கட்டுவான். அந்த பேங்க்காரன் என்ன செய்யலாம், அந்த காசு எடுத்து இந்த மாதிரி கிராமங்கள்ல போய் அவன் பேங்க் வந்து கொண்டு வரலாம், அவனோட நிறைய விஷயங்கள் கொண்டு வரலாம். இந்த பேங்க் கொண்டு வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக் யூபிஐ கொண்டு வந்துடலாம். புரியுதுங்களா? அதுதான் கான்செப்ட். ஸோ 96% வந்து உங்களுக்கு வந்து இந்த 2,000 ரூபாய்க்கு கம்மியா பர்சன்ட் டு பர்சன்ட் அந்த கம்பெனிஸ் நடக்குது. பெரிய காசெல்லாம் வந்து வெறும் கம்மியா தான் நடக்குது. ஆனா அந்த அந்த காசு வச்சே நம்ம என்ன செய்யலாம், நிறைய விஷயங்களை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஃப்ரீ ஃபார் யூசர்ஸ் ஹெவிலி சப்சிடைஸ் பை கவர்மெண்ட். சரிங்களா? நம்மளுக்கு வந்து ஃப்ரீயா வச்சிருக்காங்கன்னா கவர்மெண்ட் காசு பே பண்ணிடுறாங்க. ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சப்சிடி கவரி ஒன்லி 11% ஆக்சுவல் காஸ்ட் அன்சஸ்டைனபிள். சரிங்களா? சப்சிடிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் தராங்க, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால 2026 பில்ல வந்து அலோ கவர்மெண்ட் டு சார்ஜ் எம்ஜிஆர் ஒன் ஸ்பெசிபிக் யூபிஎஸ். கவர்மெண்ட் என்ன செய்யுது, சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. இதனால என்ன ஆகும், கன்சியூமர் ஸ்மால் ஸ்டோர்ஸ் ப்ரொடெக்டட், நம்மளும் சின்ன சின்ன ஸ்டோர்களும் இது பண்ணிக்குவாங்க. லார்ஜ் மர்ச்சன்ட்ஸ்க்கு வந்து என்ன செய்வாங்க, 2,000+ ரூபாய்க்கு மேலே சேல் பண்ணா அவங்க வந்து காசு கட்டுற மாதிரி வரும். இந்த காசு எடுத்து என்ன பேங்க்காரன் ப்ராப்பரான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கொண்டு வந்துருவாங்க. புரிஞ்சா? Is it fair to charge large merchant for UPI? How would we build a self-sustained UPI? What happens if we push merchant back to cash? ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கேள்வி கேட்க வேண்டியது. ஸோ இந்த இது புரிஞ்சா, யூபிஐ பத்தி டிரான்சாக்ஷன் புரிஞ்சா? எனி டவுட்மா? அடுத்தது போயிடலாமா? ஓகே.